உன்னை கொலகாரன்னு தூக்கி போட்டாங்களேன்னு என் தாயார் விம்மி விம்மி அழுதான். என் அம்மா தைரியசாலி. ஜெயில சேலம் ஜெயில இருந்த என்னமா ஊர்ல சொல்ற ஐயா எழுதி கொடுத்தா முதலாளி எழுதி கொடுத்தா விட்டுருவாங்களாம்ல. நீ என்ன சொன்னமா? என் மகன் கொள்ளையடிச்சானா கொலை செஞ்சானா? அந்த இந்திரா காந்தி ராட்சசி எத்தனை வருஷத்துக்கு பிள்ளைய வச்சிருக்கோம் சொன்னேன்னா அப்படியே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. கோசிமணி கிட்ட போய் சொன்னேன், ரூம் ஜெயில இருந்து விட்டேன். உங்க அம்மா இப்படியா சொன்னார். ராத்திரி ஜெயிலர் வந்தாரு. உங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி 3 இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் இருந்தாங்க, அதிர்ந்து போனார்கள். திமுகவில் இவ்வளவு வேகமான குடும்பங்கள் கூட இருக்கிறதா என்று. என் தாய் என்னை செருப்பால் அடிப்பதையோ, என்னை தீய வைத்து கொளுத்துவதையோ, என்னை காரித்து போவதையோ கண்டால் அவருடைய இருதயம் எடுத்து செத்திருப்பார். நல்ல வேளை இயற்கை என் தாயை நவம்பரிலேயே தூக்கி கொண்டு போய்விட்டது. ஆனால் நேற்று நெய்வேலியில் இங்கே இருக்கிறோம் எங்கள் தோழர் ஒருவர், அவர் வீட்டை தாக்கியிருக்கிறார்கள். வீட்டில் தனியாக ஒரு மனைவி இருந்திருக்கிறார். வீட்டுக்கு முன்னால் திமுக கொடியை நட்டு வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். நான் தெரிவித்துக் கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், என்னை நீங்கள் என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்வேன், என்னை அடித்தாலும் தாங்கிக் கொள்வேன். என் கண்மணிகள் யார் மீது துரும்புபட நான் சம்மதிக்க மாட்டேன். வினையை விதைக்காதீர்கள், மொத்தமாக அறுவடை செய்வீர்கள். நேற்றைக்கு தமிழ்நாடு புறா இருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட செயலாளர், எங்க திருவியாங்கடை, எங்க கோட்டை பேரூராட்சியில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம் 4 தடவையா. அந்த பேரூராட்சியில போய் 10 பேர் போய் கொடுபாயை கொடுத்துறாங்க. ஊரே கொதிச்சு போய் என்கிட்ட போன் பண்ணாங்க, ஒண்ணு செய்யாதீங்க, அப்படியே விட்டுருங்க. என்ன பளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒரு என்னத்துக்காக சொன்னேன், ஸ்டாலின் நம்மோட சண்டையை விடுக்க நினைக்காரு, பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறாரு, ஆத்திரமுட்ட நினைக்கிறாரு, இதுக்கெல்லாம் பலியாகி விடக்கூடாது. ஆனால் என் கண்மணிகளை, என் கட்சி தொண்டரை ஒருவன் மீது இது 22 வருஷம் போலீஸ கூட அடிக்க விட்டதில்லை. எச்சரிக்கை திமுகவுக்கு சொல்லிட்டேன். நான் அதாவது எங்களுக்கு 110 இடம், தேமுதிகவுக்கு 124 இடம். இதில் எத்தனை இடங்கள் பிரிச்சுட்டோம், எந்தெந்த இடங்கள்ல போட்டி போடுறது யாருங்கிறத பற்றி தொடர்ந்து எங்க ஆலோசனை கூட்டம் நடக்கு. அது சம்பந்தமாக சில சந்தேகங்களை போக்கிக் கொண்டு சிலவற்றை விளக்குவதற்காக வந்தேன். அவ்வளவுதான்.